சீரியல் ஆக்டர் வெற்றி வசந்த் அவர்களுக்கு மேரேஜ் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. அவங்களோட கல்யாணத்தை பற்றின ஏராளமான நியூஸஸ் தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டு வந்துட்டே இருக்கு. அண்ட் அவங்களோட கல்யாணத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு வெற்றி வசந்த் அவர்கள் என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசை சீரியல் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் வெற்றி வசந்த் அவர்கள். அந்த ஒரு சீரியலின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் ஏகப்பட்ட வரவேற்பு பெற்றிருக்காரு. அதை தொடர்ந்து அவர் ஒரு சில படங்களும் நடிக்க ட்ரை பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு டைம்ல தான் சீரியல் ஆக்ட்ரஸ் பொன்னி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருந்த வைஷ்ணவி அவர்களை அவங்களுக்கு பிடிச்சி போய் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அவங்களோட ஃபேமிலி சைடில் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபேமிலி எஸ் சொல்லவே அவங்க ரெண்டு பேருமே இப்போ சமீபத்தில் என்கேஜ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட என்கேஜ்மெண்ட்டே பயங்கர பரபரப்பாக போயிருந்துச்சு. அதை தொடர்ந்து 29ஆம் தேதி அவங்களுக்கு ரொம்பவே கிராண்டான முறையில் மேரேஜ் நடக்க போகுது. இதில் சின்ன திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே கலந்துக்க போகிறாங்க. இந்த ஒரு கல்யாணத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஆனால் வெற்றி வசந்த் அவர்கள் அவரோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, வெற்றி வசந்த் அவர்கள் அவங்களோட ஒய்ஃபுக்கு தங்க நகைகள் எடுத்து கொடுத்திருந்திருக்காரு. ஆரம்பத்தில் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலும் இப்போ ரொம்பவே ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்காரு. அவரோட ஒய்ஃபுக்கு அவர் என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. குறிப்பாக அவங்களோட ஒய்ஃபுக்கு தங்க நகைகள் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். நெக்லஸ் பிடிக்குமாமா. லவ் பண்ற பீரியட்ல அவங்க என்னென்ன கேட்டிருந்தாங்களோ அந்த கிஃப்ட்ஸ், அவங்க என்னென்ன எதிர்பார்த்திருந்தாங்களோ அந்த விஷயங்கள், அவங்களுக்கு பிடிச்ச தங்க நகைகள் அப்படின்னு ஏராளமான விஷயங்கள் அவரு இந்த ஒரு கல்யாணத்தில் பண்ண போறாராமா. குறிப்பாக கிட்டத்தட்ட 50 to 60 பவுன் வந்து இவரே அவரோட சொந்த காசுல அவங்களோட மனைவிக்கு வாங்கி போட்டிருக்காரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் நம்மள திக்குமுக்காட செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். உண்மையிலேயே இந்த மாதிரியான செயல்கள் யாரும் பண்ணதே கிடையாது. நிறைய பேர் ஆப்போசிட் சைட்ல இருந்து தான் பாத்தீங்கன்னா அமௌண்ட் உருவா பார்ப்பாங்க, நகை வாங்க பார்ப்பாங்க, சம்பிரதாயம் அப்படிங்கிற பேர்ல. ஆனா வெற்றி வசந்த் அவர்கள் அவங்களோட லவருக்கு ரொம்பவே சூப்பரான முறையில இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்குது. சோசியல் மீடியால வெளியாகி மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. வெற்றி வசந்த் மற்றும் வைஷ்ணவி இவங்களோட மேரேஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இவங்களோட கல்யாணத்துல இன்னும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து பார்க்க போறோம். அதெல்லாம் பார்க்க நம்ம கனெக்டிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது ஒரு புறம் இருக்க, இசைஞானி இளையராஜா அவர்கள் சூரிய பார்த்து நீ ஹீரோவானதே காமெடியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்த விஷயம் சூரியக்கு மிகப்பெரிய ஒரு கடுப்பேத்தி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வெற்றிமாறன் அவர்களோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் நடிப்பு மற்றும் சூரிய அவர்கள் ஹீரோவா பண்ணியிருந்த படம் தான் விடுதலை. இந்த ஒரு படம் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருந்துச்சு. அந்த படத்தோட 2ஆம் பாகம் இப்ப சமீபத்தில் வெளியாகி இருக்கு, வெளியாக போகுது. அந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருந்துச்சு. இந்த ஒரு இசை வெளியீட்டு விழால இளையராஜா அவர்கள் பேசும்போது சூரிய அவர்களை பார்த்து நீ ஹீரோவானதே காமெடியா இருக்கு அப்படின்னு பேசியிருந்தாரு. இது சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இன்சல்ட்டா இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்ட அவர் கோவப்பட்டிருந்தாலுமே அமைதியா அந்த இடத்த கடந்து போயிட்டாரு. இதை பார்த்து நிறைய பேர் உண்மையிலே இளையராஜா அவர்கள் அப்படி சொல்லியிருக்க கூடாது, அந்த படத்துல உண்மையிலுமே அவர் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு, ஏன் இளையராஜா அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு, தொடர்ந்து ஒரு மேலே ஏறினாலே ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கு, உண்மையிலேயே இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்பவே கண்டிக்கத்தக்கது அப்படிங்கிற மாதிரி கண்டனம் பதிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. விடுதலை படத்தோட 2ஆம் பாகத்தோட ட்ரெய்லர் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. நீங்க இந்த ட்ரெய்லர் பாத்தீங்களா? படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களோட தட்டை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.